மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக நிறுவனர் ராமதாசிடம் அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் நலம் விசாரித்ததை அன்புமணி விமர்சித்திருந்த நிலையில் அரசியல் நாகரிகமற்ற முறையில் அன்புமணி பேசுவதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பதிலடி கொடுத்துள்ளார். அதாவது ஐயாவுடைய ஒரு செக்கப் போனது இவங்க சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா உடம்பு சரியில்லை வந்து பாருங்க, ஐயா உடம்பு சரியில்லை வந்து பாருங்கன்னா அதெல்லாம் என்ன போகுது, என்ன ஒரு அசிங்கமா இருக்குது, இதெல்லாம் அசிங்கமா நடந்துட்டு இருக்காங்க. யாரோ ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு ஒரு செக்கப் போயிருக்கிறாரு. சின்ன காலில் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யாரையும் உள்ள போய் பார்த்துட்டு போயிட்டு வாங்க, வந்து பாருங்க இதென்ன எக்ஸிபிஷன்? அது வந்து பாருங்க ஐயாவுடைய உயிரியா, ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பியா? அந்த நாங்க இருக்கிறப்போ காரிடரோட வரமாட்டானுங்க, விடமாட்டானுங்க. பாதுகாப்பு, ஐயா பாதுகாப்பு கருதி நேரா கதவை தட்டோட நேரா உள்ள போய் ஐயா தூங்க விட மாட்டாங்க. பாத்ரூம்ல இருக்க ஐயா போன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயாவை? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டுருவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்கானுங்க. மனசுல அப்படியே வெறி கோபத்தில் இருக்கிறேன் நான். ஐயா வச்சு டிராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. துப்பு இல்லாதவனுக்கு அசிங்கப்படுத்தி மனித பண்பை நிரூபிக்கிற வகையில் தான் எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்க. ஒரு தலைவர்கள் வரல. அவங்க கூட ஐயாவுடைய உதவியாளர்கிட்ட பேசுகிறேன், நான் வர முடியல. அதுக்குள்ளே ஐயா 2 நாளையில் வந்துட்டாங்க. அதனால் ஐயாவை விரும்பி பார்த்தார்கள், யாரும் அழைத்து வரவில்லை. அவர் சொல்லுவது அபாண்டமான குற்றச்சாட்டு. அவர் சொல்லக்கூடாது, அது தேவையற்றது. எதுக்கு போய் எப்படி சொல்லணும்? வந்து பார்க்க வேண்டியதானே, வந்தவங்களை குறை சொல்லாமா? அதான் அவர் வந்தாருங்களா சார், வந்தது ஐசியூவில் இருந்தார், அதனால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுகிறாரு. அவர் உடல்நிலை ஐசியூவில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆஞ்சியோகிராம் பண்ணும்பொழுது கூட ஐயாவுக்கு மயக்க மருந்துலாம் கொடுக்கல. மயக்க மருந்து கொடுக்காதான் பண்ணியிருக்காரு. எனக்கு கூட ஆஞ்சியோ பண்ணாங்க, மயக்க மருந்து கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் இதயம் எப்படி துடிக்குது பாருங்கன்னு சொல்லி டிவியில் காட்டுறாங்க. இப்படி ஐயா பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. அதனால் ஐசியூவில் இல்லை. அவரை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொல்லிக்கிறாருங்க. சரி, இது நல்ல பண்பா? இது அரசியலில் பேசுகிற நாகரிகமான பேச்சா? இது தேவையில்லாத பேச்சு, விரும்பத்தகாத பேச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.